இந்த படம் என் வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே தோணை ஆறுதல். மிஸ்டர் மணிமாறன், அந்த படத்தில் இருக்கிற விசேஷங்கள் உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? ராமனுடைய வலது கையில் இருக்கிற அந்த மச்சம், இன்னொன்னும் நின்றுகிட்டு இருக்கிற அந்த ஆஞ்சநேயர், ரொம்ப ரேரான படம். இங்க பார்த்திருக்கவே முடியாது. பார்த்ததில்ல, கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் சொன்னா? என்ன சொன்னா? அவருடைய பேரு சாண்டன். என்னுடைய நண்பர் ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. அது என்ன பேர்? சாண்டன். சந்தான ராமன் அவருடைய பேரு. நாங்க எல்லாரும் அவரை சாண்டன் கூப்பிடுவோம். இப்போதான் சமீப காலமா தான் பழக்கம். எங்க குலதெய்வம், குடும்ப படம் அப்படின்னு ராமரை பத்தி அடிக்கடி சொல்லுவார். வேற ஏதாவது டீட்டெயில் சொன்னாரா அவர் குடும்பத்தை பத்தி? அவரோட மகளும் மருமகனும் சிட்னில இருக்காங்க. அவங்களோட தங்க வந்திருந்தாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவர்கிட்ட நான் பேச முடியுமா? அவர் அட்ரஸ், போன் நம்பர் ஏதாவது இருக்கா அவங்ககிட்ட? இப்போ என் கையில இல்ல, ரூம்ல லேப்டாப்ல பார்த்து சொல்றேன். ஏன் அவருக்கும் இந்த படத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெறும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் அவருக்கும் ஏதோ பூர்வீக பந்தம் இருக்கணும். சரி, அதை அப்புறம் கண்டுபிடிச்சுக்கலாம். அதுல லஞ்சுக்கு போவோம். வத்த குழம்பு, சுட்டாப்பலாம், தயிர் சாதம். போங்க. News that no one in China will be getting an Australian lump of coal for Christmas this year shafted mining stocks today. Yancoal, the worst of the big names, off over 8%. Mining and energy sectors led the rest of the market 0.5% lower. Hello, Chittappa. About as well. But most coal miners are not. என்ன சித்தப்பா, half an hourல நீங்க அங்க இருக்கேன்னு சொன்னீர். ஆனா நாங்க இங்க வந்துட்டோம்னு பாக்குறீங்களா? சாரி சித்தப்பா, இன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டோம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வாங்கோ வாங்கோ, உள்ள வாங்கோ. சித்தி, விமலா, எங்க எல்லாரும்? நெக்ஸ்ட் வீக் இந்தியாவுக்கு கிளம்பணும் இல்லையா? அதான் ஏதோ பர்ச்சேஸ்க்காக வேர்ல்ட் ஸ்கொயர் ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கா. அப்பா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டா, இன்கோஹரண்டா பேசிட்டு இருக்கா. It's an extraordinary thing to think of these tins of chocolate making their way over to the other side of the world where we've unearthed them 120 years later. சரி, வெளியில எங்கேயாவது அழைச்சிட்டு போனா பெட்டரா இருக்கும்னு தோணித்து. அதான் I brought him here. கௌரி, கௌரி, இங்க பாரு, இங்க பாரு. பாலூர், பாலூர் ஸ்ரீகண்டபுரம் அக்ரஹாரம். சந்தானராமா, ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் காவேரியில் குளிக்க போவோம், நீச்சல் அடிப்போம், ரொம்ப நேரம் தண்ணியிலேயே இருப்போம். ஆற்றுக்கு திரும்பி வர நாழி ஆகிடும். அப்பா திண்ணிலேயே காத்துன்னு இருப்பா பெரம்போட. அங்கே போன உடனே நான் கையை நீட்டிடுவேன், ஒரு அடியோடு அப்பா விட்டுடுவா. நீ என்ன பண்ணுவ? அடிக்கிறதுக்கு முன்னாடியே அழ ஆரம்பிச்சுடுவேன். ஞாபகம் இருக்காடா உனக்கு அதெல்லாம்?
ஆ? அதனாலேயே உனக்கு நிறைய அடி விழும். இப்போ பழைய கதையெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும் சித்தப்பா, சொல்லட்டும். இப்படி பழசெல்லாம் பேச ஆரம்பிச்சு தான் அவரை நிகழ்காலத்துக்கு கொண்டு வர முடியும். பட் அது எங்க அக்ரஹாரமே இல்லம்மா. இட் இஸ் சம் அதர் வில்லேஜ். அதனால என்ன சித்தப்பா, அப்பா அதை பாலூர்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறா, பழசெல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறா. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தானே. கௌரி, கௌரி, எனக்கு பாலூர் அக்ரஹாரத்துக்கு போகணுமா, ரொம்ப ஆசையாக இருக்குமா. அப்பா அம்மா எப்படி இருக்கான்னு பார்க்கணும், பாட்டி தாத்தாட்ட பேசணுமா. அப்புறம் அந்த வில்வெளி தெரியுமா, அதில் போகணும், ஆற்றுல போய் குளிக்கணும். அங்கே சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அந்த கோவிலை இப்போ புதுப்பிச்சிருக்கலாம். கிளம்புமா, கிளம்பு, வா வா, போயிட்டு வரலாம். அப்பா, இப்போ நம்ம இருக்கிறது ஆஸ்திரேலியாவில். நினச்சி பார்த்தா கூட உடனே அங்கெல்லாம் போக முடியாதுப்பா. ஆஸ்திரேலியாவா? எந்த ஆஸ்திரேலியா? அது எங்க இருக்கு? இங்க எதுக்கு வந்திருக்கோம்? என்னம்மா கேட்குறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற. இந்த பாரு, நான் உடனே பாலூர் அக்ரஹாரத்துக்கு போயாகணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஏதாவது சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. என்ன ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறேன். கௌரி, ஒன்னதான். சரிப்பா, சரி, கிளம்பலாம். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். அது வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருங்கோ. சாப்பிட்டுட்டு நிச்சயமா கிளம்பலாம் இல்லையா? ஆமாப்பா, கண்டிப்பா போறோம். அப்போ வா, சாப்பிட போலாம். அப்பா, சமையல் ரெடியாக வேண்டாமா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அது வரைக்கும் டிவி. இப்பெல்லாம் சதா அந்த அக்ரஹாரத்தை பற்றியே பேசின்னு இருக்கார். பாலூர் அக்ரஹாரத்தில் போய் வாழணுங்கிற நினப்பிலேயே இருக்கார். அந்த டீப்பால பார்த்தேலா, பழைய ஆல்பம். எங்கே போனாலும் கையில் எடுத்துன்னு போயின்னு இருக்கார். லாஸ்ட் டைம் நாங்கள் போனோம் இல்லையா, அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் திரும்ப திரும்ப அதையே பார்த்துட்டு இருக்கார். புரியுறது கௌரி. இந்த தடவை நான் இந்தியாவுக்கு போனா நம்ம அக்ரஹாரத்தை, நாங்கள் வாழ்ந்த வீட்டை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். ஐ திங்க் அப்பா தாத்தா they have made a big blunder by moving out of the அக்ரஹாரம். அதுக்கு ஒரு வகையில் பிரிட்டிஷர்ஸ் தான் காரணம்னு நினைக்கிறேன். நம்ம கம்யூனிட்டிக்கே ஒரு ஆசையை வர வச்சு அக்ரஹாரத்துலேருந்து பட்டணத்துக்கு ஷிஃப்ட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் டெல்லி, பாம்பே, கல்கட்டான்னு ஸ்ப்ளிட் அவுட் ஆனோம். அதுக்கு அடுத்ததாக இந்தியாவே உதறி தள்ளிட்டு யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, யூஏன்னு செதறிட்டோம்ல. நாமெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு வந்த காரணமே வேண்டாமே, அந்த பாலிடிக்ஸ் வேண்டாம். என்னம்மா, சமையல் ரெடி ஆகிட்டா? சாப்பிட்டுட்டு கிளம்பணும் இல்லையா? ஆயின்ட்டுருக்குப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பட் அந்த அக்ரஹாரத்தெல்லாம் இப்போ பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு சித்தப்பா. உனக்கே எப்படி இருக்குன்னா அங்கேயே வாழ்ந்த எங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருமா. எல்லாம் இடிஞ்சு போய் பாழடைஞ்சு போய் ரத்த கண்ணீர் வருதுமா. அதுக்கு காரணமும் நாம தானே. அதுக்குள்ள போனோம்னா இட்ஸ் எ வாட்ஸ்அப். அது கொடுக்கும். பேங்க் வந்தது வீட்டுக்கு வந்ததுக்காக ஒன்று அப்போ எனக்கு வேணுங்க. இல்லையா, நானும் உங்க கூட வளர்த்து வாயே, தாராளமா வா, எல்லாரும் சேர்ந்தே போகலாம். கௌரி, என்ன சொல்கிறான் சாண்டான்?
அடுத்த வாரம் அவன் போகிறானோ இல்லையோ நாம் 2 பேரும் கட்டாயமாக இந்தியாவுக்கு போகிறோம். கிளியர் கட்டாக சொல்லிடா அவன்கிட்ட. சரிப்பா, இப்போ நாம் எங்கே இருக்கோம் அது தெரியுமா உங்களுக்கு? இது என்ன கேள்வி? ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்கோம், சந்தானம் வீட்டில். நீ தானே வலுக்கட்டாமல் என்னை இழுத்துட்டு வந்த. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்ப்பா. அடுத்த வாரம் இந்தியாவுக்கு போகிறோம். ஸ்ரீகண்டபுரம், பாலூர், அக்ரஹாரத்தை விசிட் பண்ணுறோம். கரெக்டா? எத்தனை தடவை சொல்லுவே நீ? இவர்தான் நம்ம குடும்பத்தையே நம்ம குலத்தையே ரட்சிக்க போறவர். ஒரு சமயம் என் சொப்னத்துல வந்து உன்னோட 5வது தலைமுறைய நான் தான் ஒண்ணு சேர்க்க போறேன். அதனால நீ உன் சந்ததியில உதிக்கிறவாளுக்கு இந்த படத்தை ஒப்படைச்சு மணிமரன் வந்துட்டு போனதுலேருந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராமர் படம் தான். ஆண்டிக்கு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை பழைய நினைவுதான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. எனக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லை, என்னை தவிர மிச்சம் மீதி இல்லாமல் எல்லாரும் வாழ்ந்து முடிச்சுட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போதான் மூடி கிடந்த ஜன்னலை யாரோ திறந்து வச்ச மாதிரி கொஞ்சம் வெளிச்சம், கொஞ்சம் காத்து வர ஆரம்பிச்சிருக்கு. என்னோட சொந்த பந்தங்கள் இருக்கிற இடத்த எனக்கு அடையாளம் காட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கான் என் ராமச்சந்திரமூர்த்தி. இப்போ எனக்கு வாழணும்னு ஆசை வந்திருக்கு. ஆண்டி, மிஸ்டர் மணிமாறன் சொன்ன ராமர் படத்தை வச்சு இப்ப உங்க ரிலேட்டிவ்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்களா? ஆமா, நிச்சயம் அவ எங்க வம்சாவளி சம்பந்தப்பட்டவாக தான் இருக்கணும். எனக்கு இது லாஜிக்கலா படல. இந்த வித்தியாசமான ராமர் படத்தை யாராவது வச்சிருந்தாலோ இல்ல அதை பத்தி பேசினாலோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆயிடுவாங்களா? ராஜேஷ், உனக்கு தெரியாது, இந்த படம் ரொம்ப விசேஷமானது.